She's a definition one now, okay, wow. Telling me. Oh, yeah. Let's get them up. Ready? Let's get this one. Anything.
misalnya dan oleh ini aja mah ada yang dia jadi asli itu sangat நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சடன் என்னக்கு அப்புறம் இப்போ இந்த 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா அது இங்க இருக்கலாம் 5 ஆல்ரெடி சொல்லிட்டுனா சம்திங் இந்த பாயிண்ட் சடன் எண்ணுக்கு அப்புறம் ஏதோ ஒரு எண்ணுக்கு அப்புறம் எண்ணு கிட்ட எல்லை கிட்ட போகுது அதான் லிமிட் பாயிண்ட் அதான் டயக்ராம் போட்டிருக்கேன் வேற எதுவும் இல்லை ஒன்னு இருக்கு மாதிரி இருக்கு ஸோ எக்லான்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஓகே ஸோ நான் சும்மா பெருசா போட்டுருக்கேன் டயக்ராம் தான் இதெல்லாம் இது ஒன்றும் முக்கியதா இருக்கும்ல ஒரு சின்ன எக்லானுக்குள்ள போகும் ஓகேவா சடன் எண்ணுக்கு அப்புறம் கரெக்டா இந்த லிமிட் பாயிண்ட் இப்போ கன்வர்ஜன் ஆஃப் சீக்வென்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் கன்வர்ஜன் ஆஃப் சீக்வென்ஸ் அப்படின்னா யூனிக் இப்ப ஒன்லி ஒரு கன்வர்ஜன் சீக்வென்ஸுக்கு ஒரே ஒரு லிமிட்டா இருக்கு ஓகேவா அப்படி ஒரே ஒரு லிமிட் இருந்துச்சுன்னா அது கன்வர்ஜனா இருந்தா யூனிக் லிமிட் இருக்கும் யூனிக் லிமிட் இருந்தா கன்வர்ஜன் இப்ப ஒன்லி இது ஜஸ்ட் நம்ம என்ன சொல்றது இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் இது ஒரு வேவ் டெஃபினிஷன் இட்ஸ் நாட் எ ட்ரெடிஷனல் டெஃபினிஷன் நம்ம அதை சால்வ் பண்ணாம நம்ம இதுவே எல்லாம் போகிறோம் நான் ரெண்டு மெத்தட் வச்சிருக்கோம் ட்ரெடிஷனல் ஒன்று இது வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தட் பண்ணுறோம் பட் ட்ரெடிஷனல் மெத்தட் ஒன்று இருக்கு கற்றுக்கணும் அதுதான் அந்த ட்ரெடிஷனல் வந்து எப்போ நீ கற்றுக்கிறியோ அப்பதான் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் இது ப்ராப்ளமேட்டிக் இல்லையா நம்ம போவோம் எந்த போடுவோம் எண்ணி பண்ணிச்சுன்னா வரும் இல்லைன்னா இதுன்னு சொல்றோம் கரெக்டா அது மாதிரி ஸோ அதுதான் இதுதான் இந்த ஃபுல் n tends to equal வேற வேர்ட் எல்லாம் இருக்கும் ஓகேவா when n tends to infinity n is converged to unique limit after infinite number of natural number தான் ஓகேவா natural number n goes to r தான் natural number தான் எடுத்துக்க மாட்டோம் ஓகேவா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன் நிறைய தடவை ஸோ திஸ் இஸ் கன்வர்ஜன் டெஃபினிஷன் கரெக்டா இப்போ நிறைய கொஸ்டின் கொடுத்தல அது எதுலாம் கன்வர்ஜன் சீக்வென்ஸ் வந்து இப்போ என்ன இது என்னது லிமிட் n டைம்ஸ் இன்ஃபினிட் பண்ணும்போது 1 கிடைச்சு எனக்கு யூனிக்காக கன்வர்ஜன் புரியுதா இப்போ இது லிமிட் பண்ணது -1 1 கிடைக்குது
ஆஃப் செட்டில் பாயிண்ட் ஆஃப் -1 2 கிடைக்கும் நமக்கு. ஸோ இது வந்து இதனால கன்வர்ஜன். யூனிக் எண்ட் பாயிண்ட் இல்லை, லிமிட் இருக்கு பட் யூனிக்கா இல்லை, பாயிண்ட் தான். ஸோ நாட் ஏ கன்வர்ஜன். ஓகே, இது ஒன் வே ஆஃப் டெஃபினிஷன். இதுதான் வந்து ஈஸியா உங்களுக்கு புரிய வச்சிட்டேன். கரெக்டா? ஓகேவா? இப்போ இன்னொரு டெஃபினிஷன் பாருங்க. இதை கிளீன் பண்ணலாமா? எழுதிட்டீங்களா? அதை கிளீன் பண்ணலாமா? உங்கள்கிட்ட என்ன கன்வர்ஜிங் டெஃபினேஷன் கேட்டால் சொல்லக்கூடாது. இட்ஸ் லைக் a ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இன்டர்னல் கேட்டால் நான் எழுதி பார்ப்பேன். ஓகே, இது பேர் என்ன? யூஎன் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. I mean epsilon n. ஓகேவா? epsilon n definition. A sequence an நாம் பார்க்கறது எல்லாமே ஆறு தான் பார்க்குறோம். ஓகேவா? நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ் ஆறு தாங்க. There exists a such that every epsilon greater than 0 or there exists n see an minus lambda எழுதலாம். அப்படி மாடலஸ் இருக்கும்போது எழுதலாமா? எழுதலாமா? எழுதக்கூடாதா? எழுதலாம்ல? ஓகே, இப்போ lambda minus epsilon an
லேம்டா எல் பிளஸ் எழுதலாமா? கரெக்ட் தானே? ஓகே. டெஃபினேஷன் ஓகேவா? டெஃபினேஷன் 2 போட்டுங்க, இல்லை எதுனா போட்டுங்க. ஓகே, இது மிஸ்டர் பண்ணுறோம். எழுதிங்களா? இதன் கேரி பிரச்சனை ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கு. AM equal to 1 by n. AM equal to ஓகே. நமக்கு தெரியுது லிமிட் பாயிண்ட் 0, இது லிமிட் பாயிண்ட் இல்லை. இதுவே இந்த டெக்னிக்கை வச்சு இது கன்வர்ஜன் சொல்ல போகுது. ஓகேவா? நல்லா கேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் சொல்றோம், கன்வர்ஜனா என்ன. ஓகேவா? இப்போ 1 by n இதான் டெஃபினிஷன். கரெக்டா? So 1 by n epsilon minus x. கரெக்டா? கரெக்டா இல்லையா?
ஓகே, நான் சீக்கிரம் போதுக்கேன். நீங்க பாருங்க, இது ஒரு சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? 1 1/2 1/2. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுப்பேன். ஓகேவா? இப்போ இதுல எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? ஸ்மாலஸ்ட் வேல்யூ சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 1 வச்சுக்கிட்டேன். x1 = 1. ஓகே, நல்லா பண்ணுங்க. x1 = 1 அவரே x மாத்திட்டே இருக்கணும். ஓகேவா? நம்பருக்கு எக்ஸ்பிளைன் இருக்குது. ஓகேவா? -1 less than 1/n plus 2. கரெக்டா? பிக்சர் போடலாமா? -1 0 1. ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த n இருக்கு இல்லையா, இந்த n வந்து இந்த -1க்கும் 1க்கும் என்ன சொல்றது, நடுவில் இருக்கு. இன் பிட்வீன் -1 1. கரெக்டா? இப்போ நான் n = 1 போடுறேன். வரல. கரெக்ட். n = 1 போறோம், என்ன வருது? 1 வருது. இதுக்குள்ள இல்ல. கரெக்டா? இப்போ n = 2 போடுறேன். 0.5 வருமா? இன் பிட்வீன் 1 x -1. அப்போ இப்போ நான் 1 போடும்போது ஃபர்ஸ்ட் நான் x1 = 1 எடுத்துக்கிறேன். நான் எடுக்கும்போது 1 போடும்போது வரல. அப்போ கான்வெர்ஜென்ஸ் சொல்லிடலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? சட்டன் எண்ணுக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு அப்புறம் சம் எண்ணுக்கு அப்புறம் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். இப்போ பாருங்க, 3 போடுங்க. 0.3 சம்திங் வருமா? அப்போ இந்த இடத்துல இந்த எண் இருக்கு இல்லையா, அது 1க்கு அப்புறம். ஓகேவா? 1 இங்க இந்த 1க்கு அப்புறம், சாரி 1, ஏன்னா வந்து 1 போட்டே வரல. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நான் 1 எடுக்கும்போது இந்த 1க்கு அப்புறம் என்ன வருது? எல்லாமே இந்த இந்த இது ரெண்டு. ஓகேவா? இந்த லிமிட் ரெண்டு நடுவுல இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. கரெக்டா? லிசன் கேர்ஃபுல்லி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஈச்னது ஃபார் எவ்ரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து நான் 0.1 எடுக்கிறேன். 0.1 எடுக்கிறேன். இப்போ 0.1 0.0 வேணும்னா 0.1 எடுக்கிறேன். இப்போ பாருங்க, திருப்பி செக் பண்ணலாமா? 0.1 ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா 0.1னா இங்க என்ன இருக்கும் வேல்யூ? -0.1 plus 0.1. இப்போ நான் 1 போடுறேன். 1 போட்டா வருமா? வராது. 2 போட்டா வருமா? வராது. 3 போட்டா வருமா? வராது. 4 போட்டா வருமா? 5க்கு வராது. எத்தனை எப்போ வருது? 11க்கு தான் வரும். அப்போ சம் எண் அந்த இடத்துல இங்க என்னன்றது 11. 11க்கு அப்புறம் எனக்கு எல்லா டேர்மும் இதுல இருக்கு. இவன் எந்த எக்ஸ்பிரஷன் எடுத்தாலும் என்னது, ஏதோ ஒரு டேர்முக்கு அப்புறம் அதுல வரும். கரெக்டா? இப்ப எல்லா எக்ஸ்பிரஷனும் போட முடியாது. எல்லா எக்ஸ்பிரஷனாலும் போட முடியாது. பட் நான் என்ன பண்றேன், இந்த எண் இருக்கு இல்லையா, ஐ சூஸ் n = 1/x எடுக்கலாமா? இப்ப நான் n வந்து 1/x தான், இவ்வளவு சின்னதா இருக்கும், இது எவ்வளவு பெருசா ஆயிடும். x greater than 0ங்க. இப்ப நான் ஒரு வேலையை போட்டு தேவையில்ல, நான் எவ்வளவு சின்னதா அவ்வளவு பெருசா ஆயிடுமா? அப்ப அதை வச்சு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன் நானு. நான் ப்ரூவ் ட்ரை பண்ணவா? இங்க பாருங்க, 1/n. ஓகேவா? சோ இப்ப இந்த டேர்ம்ல இருந்து 1/n greater than 1 எழுதலாம் மாத்தி. இந்த டேர்ம்ல இருந்து இங்க பாருங்க, இந்த டேர்ம் இந்த டேர்ம் எப்படி கொண்டு வந்து தெரியுதா? இப்போ 2 greater than 1னா 3 greater than 2னா 1/2 greater than 1/2 தானே? கரெக்டா? டினாமினேட்டர் பிளஸ் இது பிளஸ் இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது ஃபார்மேட், இது ப்ராப்பர்ட்டி, இது ஃப்ளோட்டிங் புரியுதுல? ஓகேவா? அப்போ இத வச்சு 1/x
கிரேட்டர் தேன் 1/n. இப்போ நம்ம 1/n எடுத்துருக்கோங்க. ப்ரூவ் பண்ணிட்டேன்னா வந்துச்சா? மாடல்ஸ் போட்டுக்கலாங்க. ஸோ இட்ஸ் கன்வர்ஜிங். நான் தான் சூஸ் பண்றேன். எனக்கு ஒவ்வொரு வேலையும் போட்டு இருக்க முடியாது. That's why I'm choosing here. The n. n belongs to natural numbers. நீ எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலுமே எனக்கு அது அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு எண்ணுக்கு அப்புறம் அந்த எண்ணுக்கு அப்புறம் கொண்டு வர முடியாது. சொல்றது புரியுதா? அது புரியுதா இல்லையா சொல்றது? ஓகே, புரியுதா? டவுட் இருக்காதான்? இப்ப கேட்கலாம் சார், n பிலாங்ஸ் நேச்சுரல் நம்பர் தான் சார். நீ இப்போ நான் எக்ஸ்ட்ரா 0.0 வேணா நேச்சுரல் நம்பர் இருக்காது, ஈக்குவல்டா இருக்காதுல்ல. யூ கேன் ஆஸ்க் தி क्वेश्चन ரைட். நான் n நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்கேன், ஓகேவா? பட் ஐ வில் டேக் தி நியர் டு. நெக்ஸ்ட் ஒன் பக்கத்துல நெக்ஸ்ட் ஒன் 0.0 அது பக்கத்துல இது இருக்கும். அது ஐ அம் அஸ்யூமிங், ஜஸ்ட் ஐ அம் சூசிங். இதுக்கு ஏத்ததா இது எடுக்கிறேன்னு அர்த்தம். இதுக்கு ஏத்த மாதிரி இது எடுக்கிறேன். தட்ஸ் வை ஐ அம் ரைட்டிங் ஐ அம் சூசிங். இதுக்கு ஏத்தது போல எடுக்கிறேன். ஐ அம் சூசிங் டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸ்பிளான். தட்ஸ் வை ஐ டோல்ட் ஐ சூசிங். I mean it's equal. Epsilon also 0.5. இப்போ இது 0.5. நேச்சுரல் நம்பர்ஸ்ல வரும். இப்போ நான் 0 x 0.5 ன்னு வச்சுக்கேன். இது n எப்படி இருக்கும் அதுல? சோ என்னோட n 2 க்கு அப்புறம் நான் இந்த ரெண்டு 2 க்கு அப்புறம் இது நடுவுல வந்துட்டே இருக்கும். when எக்ஸ்பிளான் சரி எக்ஸ்பிளான் 0.5 இருக்கும்போது அந்த n 2 க்கு அப்புறம் அந்த அந்த சம் இன்ஃபினிட்டி சம் n க்கு அப்புறம் சொல்றேன், அந்த n வந்து 2 ஆ இருக்குங்க. சொல்றது புரியுதாங்க? இப்போ நான் எக்ஸ்பிளான் எவ்வளவு தூரம் சின்னதா எடுக்கணும், எவ்வளவு கூட சின்னதா இருக்கணும், என்னோட வேல்யூ பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப என்னோட எவ்வளவு பெருசா எடுக்கணும், எக்ஸ்பிளான் சின்னதாகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இங்க எக்ஸ்பிளான் டிபெண்ட்ஸ் ஆன் n. சொல்றது புரியுதா இல்லையா? எக்ஸ்பிளான் ஆன்லைன்ல புரியுதாமா? ஆன்லைன் பண்ணுங்க. ரீட் பண்ணலாம், புரியுதா? ஓகேவா? சரி, நான் நோட் எக்ஸாம் போடுவேன், இன்னும் நல்லா சொல்லுவோம். ஓகேவா? இப்போ புரியுதுல? சாரி, என்ன டவுட் இருக்கா? என்ன டவுட் உங்களுக்கு? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கன்வர்ஜன் எடுத்து கன்வர்ஜன் ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? இப்போ இது எழுதிட்டீங்க எல்லாரும்? அழிச்சலாம்ல? ஓகே. இங்க ஏன்னா கம்பாரிசன் பண்ணாதான் கரெக்டா வரும். அதெல்லாம் இங்கே இருக்கு, இப்படி வச்சுப்பாங்க. இங்க பாருங்க, இப்போ ஏஎன் ஓகேவா? இது டைவர்ஜன் நமக்கு தெரியும், நம்ம லிங்க் பண்ணி -1 1 வரும். ஓகேவா? கரெக்ட். இப்போ இதே மாதிரி போலாமா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் பாயிண்ட் வந்து 1 வச்சுக்கிறேன். லிமிட் வந்து 1 வச்சுக்கிறேன். 1 வச்சுட்டா 1 அதான கரெக்டா? So I will write it. So now onwards I'm taking 1. So I'm taking now 1. So okay, let me keep it in itself. 1 minus x1, right? Correct? 1 plus x1, correct? N. If you take some x1, let's say take it here, no? You take some x1 here. Huh? So I will take 0.5. I take 0.5. So I put 0.5 here. 0.5 n 1.5. So now I am putting n equal to 1. என்ன வரும்? -1 வரும். செட்டுக்குள்ள இருக்கா? இல்ல, செட்டுக்குள்ள இல்ல. -1 போட்டா இதுக்குள்ள இல்ல, செட்டுக்குள்ள இல்ல. எனக்கு என்ன ஒரு வேல்யூ? எனக்கு -1 வரும் இல்லையா?
ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்மா இருக்குல்ல இல்ல வரல கரெக்டா கிராஃப் கொடுக்க முடியும் 1.5 1 0.5 here 0 ஓகே போட்டுக்கிறேன். இப்போ நான் 1 போடும்போது என்ன வருது எனக்கு -1 வருது. சோ -1 இந்த வேல்யூ ஓகேவா. சோ வரும்போது இங்க வருது -1ல வருது. இப்போ அடுத்து நான் 2 போடுறேன். 2 போட்டா என்ன வருது 1 செட்டுக்குள்ள இருக்கா எஸ் 1 செட்டுக்குள்ள. அடுத்து நான் 3 போடுறேன் -1. இப்போ என்ன பண்ணா என்ன ஆகுதுங்க நீ சட்டன் எண்ணி எத்தனை சட்டன் எண்ணுக்கு அப்புறம் போனாலுமே ஒவ்வொரு ஜம்ப் ஆகி வெளியே வருது. புரியுதா? நான் 1 போடும் போது -1 ஜம்ப் ஆயிட்டு வெளியே இந்த ரெண்டு இன்டர்வல்குள்ள இருக்க மாட்டேங்குது. ஓகேவா கவனிங்க. 2 போடும் போது 1 வந்துருது உள்ளதா இருக்கு. 3 போடணும். நான் எப்போல்லாம் ஆட் நம்பர் போடணும் அப்பெல்லாம் ஜம்ப் ஆகி வெளியே வந்துருக்கு. சொல்றது புரியுதா? எத்தனை எட்டு போனாலும் எத்தனை அப்ப வந்து இங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க சடன் எண்ணுக்கு அப்புறம் அது அந்த இன்டர்வல்குள்ள நிக்குது. சடன் ஏதோ ஒரு எண்ணுக்கு அப்புறம் இன்பிட் நம்பர் எண்ணுக்கு அப்புறம் ஏதோ எண்ணுக்கு அப்புறம் அது அப்படியே அதுக்குள்ளதான் இருக்குது. ஆனா இங்க பாருங்க நீங்க எத்தனை எண்ணு நம்ம போனாலுமே ஒரு எண்ணுக்கு உள்ள இருக்கு ஒரு எண்ணு ஜம்ப் ஆகுது ஒரு எண்ணு கொண்டு இருக்கு ஒரு எண்ணு கொண்டு அப்படி எது இன்பிட் நம்பர் டைம் எத்தனை எண்ணு போனாலுமே அது உள்ள வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ இட்ஸ் நாட் கன்வர்ஜிங். கரெக்டா புரியுதா? This is called echelon n code to tell a sequence conversion ஆனா புரியுதா? சரிதா? நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் புரிய வச்சு ஏன்னா I choose n equal 1 by echelon சொன்னீங்க. நான் குட்டி எவ்வளவு சின்ன வேலை இருக்கணும் அவ்வளவு சின்ன ஓகேவா புரியுதா? அப்படி ஓகேவா இப்போ நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். ப்ராக்டிக்கல் சன் போட்டோம் இது போட்டோம் எல்லாம் ஓகே ஓகேவா. இது புதுசுல ஏன் இப்போ நான் சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு டைம் ஜம்ப் ஆகுது வெளியே ஒவ்வொரு டைம் -1 போகுது -10 போயிட்டே இருக்கு ஜம்ப் ஆகி. இப்போ அதே மாதிரி இப்போ நான் எல் எடுக்கும்போது 1 எடுத்தேன் -1 எடுத்தோம் அதே மாதிரி தான் பாசிட்டிவ்ல ஜம்ப் ஆகிட்டு இருக்கும் -ல இருந்தாரு புரியுது. அப்போ வந்து -1 லிமிட் பாயிண்ட் இல்ல 1 லிமிட் -1 லிமிட்டா இல்ல 1 லிமிட்டா இல்ல ஒரு யூனிக்கான லிமிட் கிடைக்கல நமக்கு. ஒவ்வொரு டைம் எனக்கு இல்ல நான் -1 தான் ஆமா நான் -1 போறேன் நான் -1 போறேன் அது போகுது. நம்ம +1 போறோம் மாறி போயிட்டே இருக்கு. அப்ப யாருதான் தெரியல மாறி அப்ப வந்து கன்வர்ஜன் ஆகல 20 பாயிண்ட் கன்வர்ஜன் ஆகல. ஓகே கரெக்ட். ஹிந்தி புரியுதா அண்டர்ஸ்டாண்ட். Now I am going to tell the practical way. நம்ம இப்ப சீக்வென்ஸ் இப்ப நம்ம இந்த கன்வர்ஜன் டெஃபினிஷன் மட்டும் இல்ல எக்ஸ்பிளான் யூஸ் பண்ணோம் n யூஸ் பண்ணோம் which is இதெல்லாம் யூஸ் பண்ணணும் an யூஸ் பண்ணோம் l யூஸ் பண்ணோம் கரெக்டா. இதான் நமக்கு கொடுத்துருக்கு அவங்க. இப்போ நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன் ஓகேவா. இப்போ இது ரோடு இதான் என்னோட லிமிட் பாயிண்ட் வச்சிருக்கேன். இந்த வீடு தான் இந்த ஹோம் தான் லிமிட் பாயிண்ட் என்னோட லிமிட் ஓகேவா. இப்போ இங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க யார் சொல்லலாம் இந்த விஜய் சொல்லலாமா ஓகே விஜய் ஒருத்தர் இருக்காருங்க ஓகேவா. விஜய் என்ன பண்றாரு ஆமா இது வந்து எல்லை கிட்ட போறாரு நடந்து போறாரு எல்லைக்கிட்ட போறாரு இல்லையா. எல்லைக்கு போகும்போது இது சம் டிஸ்டன்ஸ்ல இருக்குது ஓகேவா. ஆனா இப்போ எல்லைக்கு மூவ் ஆகி போய் நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ அவர் கோல் எல்லு தான் இல்லையா. அவர் எல்லு போயிட்டாரு. இப்ப எல்லுன்றதுல எது எக்ஸ்பிளான் எது என் இப்போ நான் சொல்லவா. இப்போ விஜய் வந்து ஒரே ஸ்டெப்ல எப்படி சிஎம் ஆனவர் அதே மாதிரி ஒரே ஸ்டெப்ல நீங்க எடுத்துட்டு இந்த ஸ்டெப் தான் வந்து ஒரே ஸ்டெப்ல போயிட்டாரு. இப்போ இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா அந்த ஸ்டெப்போட கவுண்ட் ஒரே கவுண்ட் இருக்கு இல்லையா அது என்ன. இந்த ஸ்டெப்புக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அது எக்ஸ்பிளான்.
இப்ப 10 மீட்டர் இருக்குன்னா விஜய் 10 மீட்டர் ஒரே கால வைக்கிறாங்க. ஓகே, இப்ப வந்து விஜய் என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 1 இருக்கு, இது 10 இருக்கு. சொல்றது அப்ப ஒரே காலம் அங்க போறாரு. இப்ப அடுத்த என்ன பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் போவோம், டைம் எடுத்து நம்ம சரி போனோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ரெண்டு ரெண்டு வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 1 மீட்டர் ஆஞ்சா ரெண்டு, அப்படின்னா இது அதிகமாகுது, இங்க கம்மியாகும். புரியுதா? இவ்வாறு அடுத்து என்ன பண்ணுது விஜய்? இல்ல எது கேட்கிறோம், சண்டை போடுறாங்க நம்ம கிட்ட, இன்னும் நம்ம டைம் எடுத்துப்போம். ஆமா, இப்போ இன்னொரு ஸ்டெப் இருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்து இது ஒரு 2 2.5 2.5, அப்போ 2.5 இங்க டிஸ்டன்ஸ். இப்போ எத்தனை ஸ்டெப்? 4 ஸ்டெப் இருக்கிறது. இங்க என்ன இருக்கு? இல்ல நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கோம், 5 வருஷம் நம்ம டைம் எடுத்துக்கணும், எடுத்து ரொம்ப கம்மி. அப்ப என்ன பண்ணலாம்? இது ரொம்ப குட்டி குட்டியா தந்து போவோம். அப்போ ரொம்ப 0.0000000000001 அப்படி போறாரு, மெதுவா போறாரு. ஓகேவா? அந்த வீட்டுக்கு மெதுவா போகும்போது என்ன ஆகுது? இந்த ஸ்டெப் என்ன ஆகும்? அப்ப போகும்போது ஸ்டெப் எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், நம்ம சொல்லவே முடியாது எத்தனை ஸ்டெப்னா தெரியாது. ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு ரேண்டம் என்ன வச்சு அந்த அந்த இப்போ வந்து சம், இப்போ இந்த இடத்துல வச்சுக்கலாம், என்ன வச்சுக்கலாம், அப்படி இது எப்படி வேணும், ஏதோ எண்ணுக்குள்ள இருக்கும் போது புரிஞ்சுதா? இப்ப இதான் இந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து எத்தனை ஸ்டெப் வைக்கிற, அது என்ன அதிகமாக எக்ஸ்லான் கம்மியாக, டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. எக்ஸ்லான் எக்ஸ்லானோட டிஸ்டன்ஸ் அதிகமாக ஸ்டெப் கம்மியாகுது. அதுதான் இங்கேயும் கர்னல் சடன் சேஞ்சுக்கு அப்புறம் போயிட்டு சொல்றதுதான். இந்த டயக்ராம் போது கன்வெர்ஜன் நான் சொல்றேன். கன்வெர்ஜன் வந்து இப்படிதான். டைவர்ஜன் என்ன பண்ணுவாரு? விஜய் டக்குன்னு ஜம்ப் ஆகி வேற ஒரு மீட்டிங் போயிடுவாரு. ஓகேவா? ஓகே, ஏய் நான் ஜஸ்ட் சொல்றேன், இப்போ சப்போஸ் நெகட்டிவ் வச்சுக்கீங்க, இது பாசிட்டிவ். ஓகேவா? இது பாசிட்டிவ். ஓகே, ஜம்ப் ஆகி நெகட்டிவ் போயிடுவார். இப்போ மைனஸ் நெகட்டிவ் வச்சுங்க, அது மைனஸ் போயிடுவார். அப்பனா அவரோட கோல் ரீச் பண்ண முடியாது. ஓகேவா? forward type and jump over, forward type and jump over. ஓகேவா? புரியுதா? சோ இது நெகட்டிவ். இதை மட்டும் நான் சித்தால போட்டேன், அதுக்கு ஏமாட்டாத. நான் வந்து விஜய் ஒரு பர்சனா சொல்லிருக்கேன், கம்பெனி கூடாது. ஓகேவா? சம்டைம்ஸ் போவா டக்குன்னு போடல, டக்குன்னு போட்டு செலக்ட் பண்ண ஒரு நெகட்டிவ் ஆகும். ஓகேவா? புரியுதா? சிம்பிள். ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் மேக்கிங் so many சொல்லிட்டு பண்ண காமெடி. ஓகேவா? டோன்ட் மேக் இட் சீரியஸ். ஓகே, விஜய்க்கு ஆப்போசிட் லைன் இருக்கு, புரியுதா? ஜஸ்ட் இந்த 2 எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆன்லைன்லாம் புரியுதாமா? யாரும் ரெக்கார்ட் பண்ணி என்ன போட்டு கூடாது. புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. நமக்குள்ளே நிறைய எழுதி ரசிக்கலாம். புரியுதா? ஓகே, புரியுங்க. உங்க வீட்டு இல்லை மறக்காதுல.
டவுட் கேள்விதான் திடீர்னு மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சா கேரளா போய் மழை பெய்யுது. எப்படி வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரலையா ஆட்டோ போடு வேறு போடு வச்சா ஓகே யாருன்னு வீட்டிலே வாங்கி கொடுத்து தப்பு முடியாத மழை பெய்யுது. Did you understand? You also know our feeling good. Huh? No, they're laughing. Why they're laughing now? You know. No, Vijay is seeing me, right? Now Vijay is seeing me. Why they, when I explain why they're laughing, you don't know that story. Your business starts to take it up. In Kerala, Congress, no? Congress. Before domination, that's why good plan Congress. Good. நிமிடம் போடப்படுறது ஓகேவா இது வந்து ட்ரெடிஷனல் வே அது நம்ம கற்றுக்கணும்ல இப்போ காலேஜ் நோக்கிறா இப்போ என்ன சொல்லணும்ல அது பின்னாடி நீங்க எக்ஸாம் டைம் ப்ரூவ் பண்ணணும் நீ ப்ரூவ் பண்ணிடணும் லிமிட்டி கண்டுபிடிச்சோம்னா நம்ம எப்படி என்ட்ரன்ஸ் இன்டர்ன் லிமிட் கண்டுபிடிச்சோம்னா அது நம்ம லிமிட் ஆச்சுன்னா கன்வர்ஜன் லிமிட் கண்டுனா டைவர்ஜன் ஓகேவா டைவர்ஜன் சொல்ல லிமிட் ஆச்சுன்னா டைவர்ஜன் தான் சொல்றது தெரியல இப்போ இப்போ மெத்தட் தெரியும் கண்டிஷன் இதுதான் கான்செப்ட் அதுக்கு பேர் முடிச்சிங்களா ஆணையிலே
Jadi Sani முடித்தியா பவியா ரமேஷ் முடிச்சிங்களா பவியா ரமேஷ் ஆக்சஸ் பண்ண முடியாது செக் டேக் பவியா இருக்கியா சூழ்நிலை ரெண்டாலே கிடைக்கணும் எத்தனை எந்த டைமுக்கு அப்புறம் ரெண்டாலே மிச்சம் உனக்கு சரி நான் தப்பா எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒழுங்கா டயக்ராம் போடுங்க பல்சன் ஆரம்பி சும்மா லைட்டா ஞாபகம் ரெக்கார்ட் ஆகிருப்பது இது ரெக்கார்ட் யூஸ் ஆகும்போது வீடியோ நோட் பண்ண என்ன பண்ணுவோம் தனக்கு எடிட் பண்ண முடியாது அரசியலை பத்தி பேசிக்கிறேன் மாறி சீரியஸா படிச்சுட்டே டாக்டர் என்ன So we reduce the value of oxygen in a sequence to the reduction in reducing issues. Then the capped end, that is the after the point, that is very high.
That will be very big. When epsilon. Epsilon small number. Okay, see, that's why I don't know. When I increase n here, 1, 2, 3, here n is some n only. After you get to 0, no? So in the near the 0, exponent small, no? But here, exponent very big, no? When it's 1, the exponent very big. And going, it's the exponent will be small, no? Okay? Interesting analysis. Huh? இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஆக்சுவலாக வந்து எப்பவுமே ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் எப்பவுமே வந்து ரொம்ப ஈஸியாக அண்டக்கூடாது. இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து நீ பழக்கமாயிடுனா நீ வந்து ஐடிக்குள்ள போகும்போது இந்த கம்ஃபர்ட் ஜோன் அண்ட மாட்டாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணதுனால மட்டும் பட் இது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா இப்போ இதோ ஒரு எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை பிஎஸ் ஸ்காலர்ஸ்க்கோ அவங்களே ரியல் நடத்தக்கூடாது. யூஆர் ஆல் யூ டு த ரியல் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ரியல் ஆன்சர் படிக்கிறீங்க இப்போ தான் சொல்லுங்க புரியுதா? தட் டைம் I will make you struggle to learn. நீங்களே நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி லேர்ன் பண்ணால் அது வந்து பட் அது குட் வே ஒன்லி பட் டோன்ட் இதே மாதிரி எதிர்பார்க்காதீங்க. when you going to IIT or NIT, don't expect from this kind of experience from there. Okay, you have to study more. You have to go to library. You have to take some foreign books or very comfortable. You have to look for them. Okay. Yes, இதுக்கு சைன் போட போறீங்க. ஐஐடில எல்லாமே 24 லைஃப் இருக்கும். லைவ் ட்ரைலர் இருக்கும். உங்க காலேஜில் definition of diversity. Sometimes conversion வந்து G நீங்க எழுதுங்க. ஓகே? diversity வந்து வேறு சால்வ் பண்ணணும். ஓகேவா? Give me example. டைவர்ஷன் ஒன்றும் இல்லை. நமக்கு இல்லாமல் தான் டைவர்ஷன் ஆகுது. அதை வந்து சீக்வன்ஸ் ஹேஸ் நோ யூனிக் லிமிட் பாயிண்ட். யூனிக்காக லிமிட் பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்ஃபினிட் நம்பர் லிமிட் இருக்கும். இதுதான் லிமிட் வைப்பாங்க. -1/n for x. இதோட லிமிட் பாயிண்ட் -1 1. ஆனால் இது யூனிக்கா இல்லை இல்லையா? 1 காணுது. ரெண்டு -1/n into n. Infinite number of yes infinite n mod எடுத்துட்டா லைக் அது லிமிட் பாயிண்ட் இல்லை. -2 மாறி சம்டைம்ஸ் போயிடும். தமிழ்ல -2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க.
புரிஞ்சுதான் ஆன்லைன் கொடுத்தாமா இந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுங்க ஆன்லைஸ் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஆன்லைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேவா சொல்லு சொல்லுங்க minus 1 power n into n. That sequence does not have a uniformity. no it's happening It has a we don't know that limit point in sense is closer one only but certain maybe infinite number of that's why you have to infinity closer means we don't know which closer I will take for me it is the closer for it is closer for us this is closer it's a closer only right which is near unit that's why the conversion I use a unit limits very closer if I have infinity means what limit an sorry limit n turns to infinity an have infinity or minus infinity for this okay find a sequence have find limit find okay a sequence is bounded but not convergent it's bounded but not convergent அந்த நான் இப்போ முடிச்சுட்டு நல்லா கொஸ்டின் கேட்போம் உங்கள்கிட்ட ஜஸ்ட் உலகிட்ட சம்டைம் உணர்ச்சி வசப்பட்டு முடிச்சு சொல்லுங்க எழுதி முடிச்சு சொல்லுங்க சி கன்வெர்ஜனுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நெய்பர்ஹுட் பேஸ்ட் சொல்லலாம் நெய்பர்ஹுட் பேஸ் பண்ணி கூட கன்வெர்ஜ் டிஃபரன்ஸ் சொல்லலாம் பட் திஸ் நோ இனஃப் ஓகே எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லலாம் லிமிட் பாயிண்ட் எடுத்து சொல்லலாம் நெய்பர்ஹுட் பாயிண்ட் எடுத்து சொல்லலாம் ஒரு திஸ் ட்ரெடிஷனல் திஸ் ப்ராப்பர் சரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் டிஜிட்டல் மீட் பிளஸ் இன்ஃபினிட்டி வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஏஎன் n now n plus 1 எடுத்துக்கலாம் இன்ஸ்பயர் எடுத்துக்கலாம் n பவர் n எடுத்துக்கலாம் ஆமா இது ஃபைன் பண்ணீங்களா ஞாபகம் n ஈக்குவல் டு இதுக்கிட்ட வந்து ஆன்லைன்ல ஃபைன் பண்ணீங்களா அதை நான் ஃபைன் பண்ண சொல்ல ஹோம்ஒர்க் போட்டுனேன் நான் நீங்க 4 பேர் போட்டுருப்பீங்க நீங்க 2 பேர் போட்டீங்களா தனுஷ்ரீம் ஓ லிட்டி போட்டுருப்பா நீங்க 2 பேரும் தனுஷ்ரீம் போட்டு சரி தனுஷ்ரியும் பனியும் போட்டீங்களா ஒன் சரி போட்டியா நீங்க அளவுக்கு தெரியல சொல்லி கொடுத்துருக்கல அது லோகிதால் யூஸ் பண்ணி லாக் அப்ளை பண்ணி ப்ளஸ் சொல்லுங்க ஆன்லைன்ல இருந்துச்சு ஆன்சர் 1 மினிட் இருக்கு யாருக்கா வந்து சான்ஸ் பண்ணுங்க வரல போட்டு இருந்து பார்ப்போம் சொல்லி வந்துச்சு போட்டு கப்பல போட்டு பார்ப்பேன் போட்டு ஓகே எழுதிங்களா எழுதி முடிச்சாச்சா நோட்ஸ் ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும் ஓகேவா நான் நிறைய விஷயம் சொல்லுவேன் அதை அப்படி டக்கு நோட்ஸ் எழுதிங்க சரியில்ல சரி பார்க்கலாம்ல எழுதிங்களா ஆசிலேட்டிங் நான்
oscillating sequence. Huh? Oscillating sequence. Okay, -1 power and oscillating. ஏன்னா ஆஸ்திரேலியா தான் அது ஆஸ்திரேலியா ஆகிட்டே இருக்கும் ஆஸ்திரேலியா என்ன தமிழ் கேட்டால் தமிழ் சொல்லுங்க அங்கேயும் ஆஸ்திரேலியா எனக்கு ஆஸ்திரேலியா தான் அலை நான் அங்கேயும் அலைவு ஆஸ்திரேலியா ஓகே ஆஸ்திரேலியா சாரி ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது ஓகேவா ஆஸ்திரேட் ஆகிட்டே இருக்கு இப்போ அந்த ஆஸ்திரேட்டிங் வந்து ரெண்டு 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 இதுவாக இருக்கலாம் ரெண்டு டைப்பாக இருக்கலாம் ஒன்று ஆஸ்திரேட்டிங் ஃபைனைட் ஆஸ்திரேட்டிங் ஃபைனைட் இப்போ பாருங்க இது வந்து ஃபைனல் ஏன்னா அது -1க்கும் -1 தான் மாறி மாறி போயிட்டு இருக்கு இப்போ சொல்லுங்க ஆமா இப்போ இது பாருங்க சைன் என்ன ஆஸ்திரேலியா இன்ஃபினிட்டா ஃபைனட்டா ஆஸ்திரேலியா இன்ஃபினிட் ஓகே இது அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க இதுக்குள்ளே அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க சைன் என் வந்து ஆஸ்திரேலியன் ஃபைனல் இன்ஃபினிட் டெஃபினிட் சொன்னதுன்னு பார்க்கலாம் அப்படி இப்போதைக்கு நீங்க தெரியாது ஓகேவா அவர் தப்பா சொன்னா ரைட்டா சொன்னா சார் a sequence in oscillating sequence oscillating finite sequence oscillating finite sequence if and only sequence an has more than one limit but every limit point are always finite. Example, a sequence oscillating if and only more than one example இதோட லிமிட் வந்து -1 இதுக்கு வந்து -1 definition
So, more than one limit the limit point, limit. Limit point was the limit point of sequence போட்டுருக்கோம். limit point of set வேற limit point of sequence வேற. ஓகேவா? அது வந்துதான். அதான் limit point சேர்க்காம limit வேற. limit point of set வேற limit point of sequence வேற. ஓகேவா? எங்க சொல்லுவாங்க? இப்போ சொல்லுங்க சைன் அண்ட் ஆஸ்தெனிக் ஃபைனைட்டா இன்ஃபினைட்டா? ஆஸ்தெனிக் ஃபைனைட். ஏன் கிராஃப் போடும் எப்படி வரும்? இது ஒன்னுக்கும் -1 தான் இருக்கும். நீங்க நினைக்கல இன்ஃபினைட் சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லா இல்ல -1 இருக்க எல்லா இன்டர்வலும் கவர் பண்ணாது. இதுல இருக்க எல்லா இன்டர்வலையும் கவர் பண்ணாது சைன் என்ன. என்னைக்கு என்னென்ன வேல்யூ போடும் அந்தந்த வேல்யூ இது இருக்கு அந்தந்த வேல்யூ மட்டும் தான் வரும். அப்போ கவுண்டபிள் நம்பரா தான் வரும். கவுண்டபிள் இன்ஃபினைட் தான் வரும். தொடர்பு கவுண்டபிள் இதான் வரும். ஃபைன் சம் ஃபைனைட் தான். என்ன எத்தனை எண்ணம் குறையும் அத்தனை தான் வரும். புரியல? பவுண்டடா இருக்குல்ல. புரிஞ்சுதான்? ஆஸ்தெனிக் ஃபைனைட் கொஸ்டின் போலாமா? every
Every bounded sequence are convergent. True or false question? Every bounded sequence is convergent. False. ஏன்? ஓகேவா? இந்த லிமிட் பாயிண்ட் வந்து -1. ஆனா பவுண்டரி தான். ஆனா கன்வென்ஷன் கிடையாது. ரேஞ்ச் வந்து -1 இருக்கு. ஓகேவா? இப்போ क्वेश्चन நீங்க every convergent sequence is bounded. வகை கண்டிஷன் கூட நான் சொல்ல போறேன். Convergent sequence are bounded. Yes, sir. Every proof. I need a proof. Answer true தான். நான் பார்த்துட்டு இருக்கு. What's the proof? Every convergent sequence. Exactly. Yeah, exactly. One limit only. That's not a. You can say that that's bounded. Bounded means range should be bound, right? Bounded means supreme and prime exist, right? Okay. If you are telling limit exists, that limit is a infimum or supreme. Maybe that limit is infimum, may not be a supreme, right? That's the possibility. Single Single and parents யூனிக்கா வருது. அது லிமிட் தான் இன்னைக்கு ஒரு சீக்வென்ஸ் பவுண்டட்னா அது ரேஞ்ச் தான் பார்க்கணும் நம்ம. 1 போடும்போது 1 இப்போ 1/n இருக்குல்ல, இதோட லிமிட் தான் 0. இதோட ரேஞ்ச் என்னது 1 1/2. இதுதான் பவுண்டடா செக் பண்றோம் நம்ம. இதுக்கு இப்போ இன்ஃபினிம் சுப்ரீம் வந்து 1, இன்ஃபினிம் 0, இன்ஃபினிம் சுப்ரீம் எக்ஸிஸ்ட் ஆகுது. பவுண்டட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ பவுண்டட். அது மாதிரி இப்ப சொல்லுங்க எனக்கு எவ்ரி கன்வெர்ஜென்ட் வந்து சீக்வென்ஸ் பவுண்டட் சொல்றேன். ஆன்சர் டு கரெக்ட் தான். நீங்க பண்ணலாம் கரெக்ட் தான். ஹவ் ப்ரூஃப்? சரி ப்ரூஃப் பண்ணோம். ரெண்டு பேரும் நம்பி மாதிரி ஓகே ஓகே தனசிவான் கன்வர்ஜென்ட். இப்ப நான் ப்ரூவ் பண்ண போறது கன்வர்ஜென்ட் இம்ப்ளைஸ் பவுண்டட். அதானே கரெக்டா? கன்வர்ஜென்ட் இது an minus l. n is convergent, n is bounded. Then a convergent definition is greater than 0 for all n greater than n. N belongs to n number. This is the definition of convergent definition. இப்போ we can write it n minus 1 less than epsilon minus less than epsilon. Correct? இப்போ இந்த பக்கம் எடுத்துலாமா? So bounded above by n plus bounded below by, so it's replaced an bounded. That is true. இதான் மங்க பண்ண போற சீக்ரெட் எக்ஸாம். இதான் எக்ஸாம் மங்க பண்ணிட்டு போறீங்களான்னு புரியுதா? ப்ரூஃப் சிம்பிளா இருக்கா? பவுண்டட் கன்வர்ஜன் பவுண்டட் ப்ரூஃப் பண்ண போறேன். தமிழ் டெஃபினிஷன் அது மாத்தி பவுண்டட் டைப் பவுண்டட். ஆன்லைன்ல புரியுதாமா? பிராக்டீஸ் பண்ணுங்க. ஓகே பவியா, டோன்ட் வரி. நீங்க வரும்போது சொல்லி தரலாம். நீங்க நிறைய பேர் ஃப்ரீயா இருந்தா சொல்லி தரலாம். ஓகேவா? நீங்க எனக்கு ஆஃப்லைன் வந்து நீங்க ரெகுலரா படிச்சா போதும். ஈஸியா பக்கத்துல உட்காந்து ஆரம்பிச்சு சொல்லி தருவேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन. Every bounded sequence need not be convergent. ஓகேவா? அப்படியே ஸ்டேட்மென்ட் ஆகிட்டீங்க. Every bounded sequence need not be convergent. ட்ரூ பண்றதுனா உங்களுக்கு ஓகே இருக்கும். நோட் போட்டு every bounded sequence need not be convergent. Need not be எழுதணும். நாட் போடக்கூடாது. ஓகேவா? Need not be. May not be தான். ஓகேவா?
Next, there exists a divergent sequence which is bounded. And I'll quote. There exists a unbounded sequence which is convergent. Property. Answer no. Pradina Sanya group answer போடலாம். அம்லேஷ்னா என் ஃபோன் நான் இப்போ மைக் வச்சிருக்கேன்னா மைக் ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த வாய்க்கு முன்னாடி ஒரு மைக் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மைக்கு 3000 ரூபாய் தான். இந்த மைக்கு 15000 ரூபாய். ஆனா இதாக போட முடியல. இந்த பிடிசர் கேமராக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இதுதான் அவங்க நாய்ஸ் கேன்சலேஷனா இருக்கு. நீங்க பேசாத இருக்கு அவங்க கேட்காது. நான் பேசுறேன். ஒரு ஸ்பீச் ஒரு சீக்வென்ஸ் அன்பார்ச்சுனேட்டா இல்ல டைவர்ஜென்ட். ஆமா. மேட்ரிக்ஸ் ஓடி ஒரே டாபிக் தான் இருக்கு. காட்சி செகண்ட் ஆர்டர் ஒன்று இருக்கு. அப்போ இந்த ரியல் சீக்வன்ஸ் சீரிஸ் முடிச்சோடனே அது சீக்வன்ஸ் சீரிஸ் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் பண்ணவே 2 இருக்கு. அது முன்னாடி சீக்வன்ஸ் சீரிஸ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் கவுண்டர் எக்ஸாம்பிள் டெஸ்ட் வச்சிடலாம். ஒன் டே எக்ஸாம்பிள் கவுண்டர் எக்ஸாம்பிள் அது 2 பார்ட்ஸ் மாதிரி. You have to find the example or you have to find the counter example. புரியுதா? அது நாங்க ப்ரூவ் பண்ணும்போதுலாம் நாங்கள் 5 பேர் இருக்கோமா ப்ரூவ் பண்ணும்போது 5 பேரா நம்ம 5 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு டீம் வச்சுப்போம். ஆப்ஷன் சாப்பிடுறது அப்போ வந்து தூக்கமாக வருமா படிக்க முடியாதா அப்படின்னா அப்படின்னா கவுண்டர் எக்ஸாம்பிள் என்னச்சுக்கா இப்போ நான் ஒரு கொஸ்டின் இப்போ நான் ஒரு கண்ட்ரிக்கு என்ன சொல்லுவேன் எனக்கு எக்ஸாம்பிள் இருக்காது கவுண்டர் எக்ஸாம்பிள். இப்போ நீ அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குன்னா அது அந்த ஸ்டேட்மெண்ட் நெகேஷனாக எழுதி அது கவுண்டர் போயிடும். அந்த கேம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எல்லா கொஸ்டின்ஸும் எக்ஸாம்பிள் கவுண்டர் இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து ஒரு 10 கொஸ்டின் 4 பேர் 10 கொஸ்டின் ஒரு பாக்ஸில் போட்டுருவேன். குடிக்கிட்டு அது ஒரு எடுக்கும். எடுத்து வாசிக்கு ஒருத்தர் படிக்கணும். அது மற்ற எல்லாரும் கவுண்டர்ஸ் எழுதணும். அப்படி பண்ணும்போது இன்டராக்டிவா இருந்தால இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து மறக்காது படிக்கும்போது. நீயே தனியாக படிக்கும்போது மறந்துடுவேன். ஆனால் மறக்காது நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம்ல எந்த ஒரு கேம் நான் வந்து பிறகு அந்த கேம் தான். நானும் பவியா சொல்லி ஓகேவா பிண்டி ரமலட்சுமி ரமலட்சுமி யாருக்கு ரமலட்சுமி பாரத் அப்படி நல்லா இருக்கு. டிடி ரமலட்சுமி மணி ஒட்டி தனுஷி தீபிகா பாரத் ஒட்டி தேவி வந்தா தேவி எப்ப கணக்க கொடுத்துல தேவி வந்தா ஒரு கமிங் மண்டே ஜெமி விட்ட மாட்டியா ஆக்சுவலி அதான் தேவி ஐஸ்வர்யா இது ஜெமி ஒட்டி போட்டுக்கலாம். சரி சொல்லுங்க. டாக்டர் மதிய
மைனஸ் ஒன் ஒரு ரெண்டு இல்ல இல்ல மோர் தென் ஒன் இன்க்ரிமெண்ட் இருக்கலாம். இது ஒரு ஆன்சர் பண்ணிட்டீங்களா ஆன்சர் ரெடி பண்ணியா என்னது ஃபால்ஸ் false no true we can give the example this no it is bounded but not convergent divergent right oscillating sequence வந்து always divergent sequence தான் நாங்க ஏதோ எழுதுறோம் ஓகேவா there exists unbounded sequence which is convergent false ஆமா convergent bounded ஆகும் so answer false ஏன்னா இப்ப எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா நம்ம ஒரு பார்ப்போம் எழுதி முடிக்கணும்ல பெருசா பேஜ் மாத்தணும் சீக்வென்ஸ் இந்த பாக்ஸ் பாருங்க சீக்வென்ஸ் ஒன்னா இருக்கலாம் ஒண்ணு கன்வர்ஜென்ட் இல்ல டைவர்ஜென்ட் so இது கன்வர்ஜென்ட் with the unique limits ஓகேவா டைவர்ஜென்ட் வந்து ஒண்ணு limit n tends to infinity goes to infinity or minus infinity that are divergent அப்படி இல்லைன்னா இன்னொன்று அது ஆசிலேட்டிங் அது ஆசிலேட்டிங்லாம் வரலாம் ஆசிலேட்டிங் ஃபைனைட்டா இருக்கலாம் ஓகேவா புரியுதா இப்போ இதுல இங்க எழுதலாம் இப்போ இது வந்து டைவர்ஜென்ட் வந்து பவுண்டட் ஆர் அன்பவுண்டட் ஓகேவா ஆனா இங்க பவுண்டட் சோ அப்ப இதுல இந்தியன் பவுண்டட் அன்பவுண்டட் ஒன்று Okay, null sequence not again. A sequence converges to 0. Okay, give me example. 1 by n, 1 by n square, 1 by n plus 1, 1 by 2 power n. Alright. Sorry, minus 1 by n. Alright. Huh? 1 by n factorial. 1 by n power n next n by n plus 1 is going to 1 more. Huh?
n by n square plus 1. Constant Constant equivalent 0. Current. இதெல்லாம் வேற ஒண்ணு. சொல்லு. 1 by n cube plus 3n. Okay. போயிட்டே வேற வித்தியாசமான கொடுங்க. அப்ப 2 power n கொடுத்தோன்னே இங்க வருங்க. n power n கொடுக்குறாங்க. n factorial. வேற எப்படி எதனா cos n by n. cos n by n. எஸ் இது மேல ஆஸ்லேட்டிங்கா இருக்கும். இது 0 போயிடும். sin n by அதாவது sin n by வேற புக்கு போச்சு அடிச்சிடும். நீங்க ஆல்ரெடி எழுதி வச்சீங்கன்னா எல்லா ஃபார்முலோட போட சொன்ன ஞாபகம் இருக்கா? போட்டீங்களா? ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன சொல்ல முடியா? நல்லா மண்டே கருவு மண்டே ஊசிங்க மூளை கஷ்டம் இன்னும் யாரா இருக்குமே. எதனா ஒன்று எதிர்பார்க்குறீங்க இஷ்டம்? cos n by 2. cos n by 2 இதுக்கு போமா 5/2 வராது. cos 2n plus 1 by 2. cos 2n plus 1 by 2. வேற ஒரு மாடு வச்சு அவ்வளவுதானா? சரி போதும் எனக்கு கால் பண்ணி ஓகேவா? அது சீக்வன்ஸ் டென்ஷன் தானே. Suppose the neighbor is confined in limit point, limit of the recurring bar. Then 431. 431. Okay, where are the three come on? Just get out. Constant sequence and caretaking. And everything of the constant sequence can be taken like a Derivative. derivative constant sequence plus sequence. Derivative constant sequence. D by dx. So Oh, okay, I understand now. Derivative no limit. Set up of limits is a derivative. No, that's a confused. Okay. So you are taking an equal to k. Am I right? N equals to tens numbers. So sequence is k, k, k dot 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 only k only, right? And some k one.
கரெக்டாக தான் அதான் மறக்கணும். இப்போ என்ன பண்றாங்க, இவர் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க வித் ரெஸ்பெக்ட் டு வாட், வித் ரெஸ்பெக்ட் டு வாட் டிஃபரன்ஷியேஷன். சரி, that's why I'm asking with respect to what, x something. Okay, so it is not in both. That's why I will put am. Huh? So we have 0 0 2. So she is asking 0 0 1. Okay, okay. Let me see it. Derivative. Derivative. With respect to what you are asking now. With respect, you are asking now here with respect to what? I am asking with respect to you told anything. But here it's, if you take anything, it will be 0. If you take n, minus 1 by n square. It's a thing, no? So tell me, what is the meaning of derivative? The derivative of something. Why you are derivative? What's the reason of derivative? Huh? Derivative, that's not why derivative? That's tangent something. Okay, we went some speed or something. It depend on that variable. That variable continues or I mean continues, that is a continuous term or discontinuous term? Continue. But you want no one to infinite some so but no, we can do here. Okay. Okay. Huh? ஆமா. anything like sequence எல்லாம் calculus தான். ஆமா, பர்சன்ட் இல்ல இருக்கு. calculus want actually ஐடி பாயிண்ட்னா பிடெக்ஸ் மீன்ஸ் ரிலையன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. calculus want calculus அப்படின்னு இன்ஜினியரிங்ல M1 என்றாங்கல அதுதான். இப்போ நான் படிக்கிற M1 ஃபர்ஸ்ட் நான் செவன்த் வரைக்கும். Engineering study Of course, they are studying variance. That's why they don't take variance. That's why they don't take calculus. They won't study that micron point, living point, they won't study that. They will study the sequence study. So how was the engineering method? இதனால வந்து you can go, you can work as assistant professor in engineering college. Okay. இப்போ இது பெரிய இன்ஜினியரிங் மட்டும் எடுக்க மாட்டாங்க, ஆர்ட்ஸ் கல்ச்சரும் எடுத்துக்குவாங்க. ஏதோ தப்பி கணக்கு ஏதோ வீட்டு பார்த்து படிச்ச அப்படி நான் இன்ஜினியரிங் கல்ச்சர் நாடுக்கு சர்வே பண்ண முடியாது. நல்லா இன்ஜினியரிங் கல்ச்சர் பண்ணலாம். ஆர்ட்ஸ்ல நல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் போய் நீங்க ஒன்றுமே தெரிஞ்சா கூட சர்வே பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் நான் இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளிகேஷன் நான் பண்ணி ஆகணும்ல, இது குறையும் அவங்க அப்ளிகேஷனுக்கு போக முடியாது. அதில் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸரோட ஆர்ட்ஸ் ப்ரொஃபஸருடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரொஃபஸரோட சேலரியோட இன்ஜினியரிங் ப்ரொஃபஸரோட சேலரி பிரைவேட் காலேஜ் கூட. ஆக்சுவலா இது இந்த சிஓடி யூஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதுல கூட இது ஒரு எழுதியா பழமா எழுதியா சொல்லி சொல்லுங்க. அந்த கீழே ஆமா ஆமா
அது எப்படி சார் எழுதிக்கிறோம்? n by n square plus 1 limit n comes to infinity n square அவ்வளோ இருக்கிறேன் 1 by n இருக்கும் இது ஃபுல்லாக 0 போயிடும் அப்போ 1 by n மட்டும் தான் வருது இதுக்கு அப்ளை பண்ணால் 0 தான் ஆகுது புரியுதா எப்பவுமே கீழே சின்ன இதை விட இது பெருசா இருந்துச்சுன்னா ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா 0 தான் வரும் அதில் ஒரு இது கம்பாரிசன் எழுதி போட்டிருப்பேன் அதை எழுதி போடுறேன் ஓகேவா ஓகே limit n tends to infinity an n L1 plus L2 here an goes to L1 bn goes to L2 ஓகேவா a1 கன்வர்ஸ் டு L2 அதாவது ரெண்டு சீக்வன்ஸை ப்ளஸ் பண்ணி நமக்கு லிமிட் கண்டுபிடிச்சோம் இது ரெண்டு ஒன்று தான் ப்ராப்பர்ட்டி தான் ஓகேவா அப்போ வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து லிமிட் கண்டுபிடிக்கும் போது ரெண்டுமே இப்போ நம்ம கன்வர்ஜென்ட்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் எடுக்கலாம் பிஎன் வந்து டைவர்ஜென்ட் சீக்வன்ஸா எடுக்கலாம் a1 லிமிட் n2 நாலே கன்வர்ஜன் தானே யூனிக்கா லிமிட் பண்ண போகுது ஓகேவா இங்க வந்து a1 b1 இஸ் கன்வர்ஜன் அதுதான் சிம்பாலிக்கா வந்து an goes to L1 L2 ஒரு யூனிக் லிமிட் ஒரே லிமிட் தான் இருக்கு யூனிக் லிமிட் தான் இருக்கு கன்வர்ஜன் தான் இருக்கு நான் எழுதாம அப்படி ஒரு வாட்டர் கொடுத்துருக்கேன் லைன்ல கொடுத்துருக்கேன் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் யாரும் ஃபயர்ல போன் பண்ணாங்க நீயும் போய் வாஷிங் மிஷின் ஷாப்பிங்
4:45 சொல்றேன். அவன் போட்டு அனிமேஷன் ஒரு கொஸ்டின் போட்டு ஆஃப் பண்ணிட்டான். ஒரு கொஸ்டின் போட்டு கிளம்பி பஸ்ல எதுக்கு ஆக்சுவலா நான் கண்டக்டர் பேசுனேன் போன கொடுத்தாங்க. பஸ்ல நீங்க மேப்ல அந்த ஏதோ கதவை வைப்பாங்க கதவை அதை பார்த்துட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல வந்துடும் பஸ். நீங்க மேப்ல பார்த்து போறீங்களா? மேப்ல பார்க்காம ஜப்பான்லயோ மேப்ல பார்த்தாலும் சென்னையில அதனால நீங்க மேப் பார்த்து போறீங்களா? ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து மேப் பார்த்து போவான்னு சொல்றாங்க. மேப் பார்த்து போவாதீங்க. ஈவினிங் டைம்ல போறீங்களா 5 அப்போ மேப் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். எந்த பஸ்ஸுமே 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணா அவங்க டைனிங் பண்ணி 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறதுதான் இருக்கும். அது 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா வரலாம் கால் பிடிச்சிக்கோங்க. ஆனா 10 மினிட்ஸ் மோஸ்டா வந்துடும். எதுதான் பண்ணுவோம் பஸ் ஃப்ரீ இல்ல. Kerala also started from that. Now new government free bus free. But then we came back. The places I used to travel are all free. And Vijay sir also told no, all was free. Yes, if you're going in Chennai, coming to Chennai, you're going also free. We're seeing this travels bus. Yes, CTC buses. He announced like that, state not the. அப்படி சொன்னா நான் பிரைவேட் பஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பஸ் கொண்ட வாங்கி யாருக்கு பிரைவேட் பஸ் போறாங்க. இப்போ ஏசி பஸ் கொண்ட வாங்கி ஏசி பஸ்ல வர. ஏசி பஸ் சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஓகேவா? இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாமே போடணும். ஆன்லைன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு எனக்கு போட்டு xn is bounded and 0. Then n 0. Question number 1. If xn is unbounded and 0, then proper. போட்டு முடிச்சிடலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஆன்சர் ஆமா. ஏர்போர்ட் வந்து பிஎஸ்சி காலேஜ் போற வழியில இருக்கா, அவினாசி ரோடு போற வழியில இருக்கா, எப்படி இருக்கா? பிஎஸ்சி காலேஜ் அப்படின்னா அவினாசி நோக்கி போகணும். ஓகே போடுங்க. சொல்றது எனக்கு அடுத்து நீ கொஸ்டின் போட்டு லீவ் ஆகிக்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீ இந்த கொஸ்டின் போட்டு கிளம்பலாம்.
போடலையா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் போட்டியா ஆன்லைன் கொண்டு தரான் பிள்ளை ஸ்ருதி சானியா பங்கலட்சுமி ராமையா ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டியா குட் இங்கே தொடர்ந்து ஆப்ஷன் கிளம்பணும் ஸ்ருதி போட்டிருக்கா ஸ்ருதி தப்பு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்பு செகண்ட் கொஸ்டின் கரெக்ட் நீ ஃபர்ஸ்ட் ஸ்ருதி நீ ஒரே மாதிரி பண்ணிருக்கீங்க ஆஸ்திரேலியா நீங்க தானே பவுண்டர் தானே அது Y1 தான் கன்வர்ஷன் 0 கொடுத்துருக்கீங்க இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ற பாருங்க ஆமா x and y கன்வர்ஷன் 0 தான் போகுது போட்டிங்களா சரி ஓகே டைம் அப் மதி போட்டியா செகண்ட் क्वेश्चन போட்டிங்களா செகண்ட் கால்ஸ் கரன்சி கார்டு டெர்மினல் கரெக்ட் வந்து ஸ்டோரேஜ் கார்டு இப்போ வந்து xn வந்து எடுத்துக்கலாம் ஓகே yn வந்து 1/n எடுத்துக்கலாம் அப்போ xn yn அது நான் அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன்ல இது யூஸ் பண்ணலாம்ல ஸோ யூஸ் பண்ணா இது ஒரு இது இப்போ நம்ம யூஸ் பண்ணல இது போடலாம் எல்லாம் இங்கே 0 போகுது அங்கே 1 மைனஸ் 1 மாறி மாதிரி இருக்கு ஓகேவா கரெக்டா ஸோ ஃபால்ஸ் இப்போ இது பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம் நிறைய பேர் தப்பு பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து y1 வந்து போயிட்டாங்க ஆனா ரெண்டு மல்டி பண்ணும்போது அல்ல இப்போ இது வந்து சில்வர்ல பண்ணுவோம் இதுக்கு 0 போகும் அப்போ ரெண்டு மல்டி பண்ணா அப்படி 0 ஆயிட்டுல இதுதான் ஸ்கொயர் 0 அது ட்ரூ தான் இது தப்பா இன்ட்ரெஸ்டிங் சொல்றேன் தனுஷ்னி தான் இருந்தா ஸ்ருதி தான் தப்புன்னு சொல்றது இருக்குது அங்க தீர்க்க இருக்கலாம் தப்பு அப்படி ப்ராப்ளம் ஐ மீன் உனக்கு வந்து இப்போ நிறைய கொஸ்டின் அப்படியே பார்த்துருப்பேன் அப்படின்னா டூ போட்டு போயிடு லேர்ன் பண்ணும்போது டூ போயிடு ப்ராப்பராக
பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி செகண்ட் காட்டுறீங்கல்ல அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அதான் எப்படி யூஸ் பண்ணுறது அதான் ஃபைல்ஸ்னால ஈவென்ட் ஜீரோ L1 எழுதுறோம் L2 வந்து ஜீரோ நீ இது கவுண்டர் இருந்தானே L1 பவுண்டர்ஸ் இல்ல கண்ட்ரோல் சொல்றீங்க ஓகே லெட்ஸ் கோ எக்ஸ்டெண்ட் வந்து பவுண்டரா என்னோட பவுண்டர் சொல்றேன் எக்ஸ்டெண்ட் பவுண்டர் தானே பவுண்டர் பவுண்டர் லோ ஏய் கவுண்டர் ரெடி எக்ஸ்டெண்ட் வந்து பவுண்டர் 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 போறது பவுண்டர் பிலோ கரெக்ட்டா y வந்து மல்டி பண்ண போறது இல்ல y என்ன சொல்றாங்க 0 ன்னு சொல்றாங்க அப்ப நான் வந்து கீழ என்னோ இல்ல n ஸ்கொயர் y ஸ்கொயர் போடலாமா சமம் இது போடலாம்ல தானே டேட்டா போடலாம் அப்ப இது going to 0 என்ன கன்வென்ஷன் இருக்கு அப்ப x and y ன்னு ஆன்சர் இது இப்ப நான் பண்ணிருக்கல இது இதுக்கு பேர் தான் சாண்ட்விச் தியரம் தெரியுமா சாண்ட்விச் தியரம் ஓகேவா சாண்ட்விச் தியரம்னா நடுவுல ஒரு இருக்கும் இந்த பக்கம் ஒரு இருக்கும் சாண்ட்விச் அத அடுத்த நிமிஷம் மத சாண்ட்விச் தியரம் தான் படிப்போம் ஓகேவா ஓகே டிவைட் சாண்ட்விச்